இனிமேல் பழையபடிலாம் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்றதுக்குன்னு புதிய ரூல்ஸே கொண்டு வந்திருக்காங்க. சோ இவ்வளவு நாளா நம்ம ஒரு மாசத்துக்கு ரீசார்ஜ்னா எவ்வளவு நாட்கள் இருக்கும்? 28 நாள் தான் பிளான் இருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 12 மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிருக்க மாட்டோம், 13 மாசத்துக்கு தான் ரீசார்ஜ் பண்ணிருப்போம். பட் இப்ப சொல்லிருக்கக்கூடிய ரூல்ஸ் படி நீங்க ஜியோ யூஸ் பண்ணாலும் சரி, ஏர்டெல், வோடபோன், பிஎஸ்என்எல் எதுவா இருந்தாலும் சரி 30 நாட்களுக்கு ஒரு பிளான் நிச்சயமா நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரெண்டாவது, நம்ம 90 நாட்களுக்கு நம்மளோட சிம் ரீசார்ஜ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா இன்ஆக்டிவேட் ஆயிடும்ல. பட் இஃப் இன் கேஸ் நம்மளுடைய மொபைல் பேலன்ஸ் 20 ரூபாய் இருந்ததுன்னா அதை டிடெக்ட் பண்ணிட்டு 30 நாட்கள் வரைக்கும் அந்த சிம் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மூணாவது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூல். ஏன்னா எங்க அப்பா எல்லாம் பட்டன் போன் தான் யூஸ் பண்றாரு, எங்க அம்மாவும் பட்டன் போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்றது நெட் பேக்கும் இன்க்ளூடட் ஆகி இருக்கக்கூடிய பிளான் தான் இருக்கு. பட் அவங்க நெட் 1% கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இனிமேல் வாய்ஸ் ஒன்லி பிளான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் நிச்சயமா எல்லா சிம்முமே வச்சிருக்கணும்னு இருக்காங்க. அதாவது நெட் பேக் இல்லாம வெறும் கால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளான் எல்லாருமே கம்பல்சரி ஒரு பிளான் ஆச்சும் வச்சிருக்கணும். சோ இந்த ஒரு நல்ல விஷயத்த போன் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம யுவரான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.